இன்னைக்கான ரெசிபி ரொம்பவே சிம்பிளானது. அதோட இது ரொம்பவே சீக்கிரமா செஞ்சிடலாம். நான் இன்னைக்கு செய்ய போறது ஸ்ட்ராபெரி அப்புறம் மேங்கோ மில்க். இப்போ இத பாக்குறதுக்கு வித்தியாசமா தெரியலாம். மும்பைல இருக்கிற மாதிரியே ஹாஜியாலிக்கு எதிர ஹாஜியாலி ஜூஸ் சென்டர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க கிரீம் ஸ்ட்ராபெரி ரொம்பவே பிரபலமானது. அங்க இருந்து ஈர்க்கப்பட்டுதான் நான் இந்த டிஷ்ஷை உருவாக்கியிருக்கேன். அதோட கொரியால இருக்கிற சியோல்ல இந்த டிஷ் அதிக அளவுல விற்கப்படுது. அங்க நான் இந்த பாலை நிறையவே குடிச்சிருக்கேன். அதனால இந்த ரெண்டையும் கலந்து நான் இன்னைக்கு இந்த ரெசிபியை உருவாக்கலான்னு நினைச்சேன். இதுக்காக நான் இங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிகளை எடுத்திருக்கேன். அதை நான் நல்லா சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி வச்சிருக்கேன். அப்புறம் நறுக்கின மாம்பழத்தையும் நான் எடுத்திருக்கேன். அதிகமா பழுக்காத அதோட இனிப்பான மாம்பழங்களை பார்த்து தேர்ந்தெடுங்க. அதுல லேசான புளிப்பு தன்மை உள்ள மாம்பழத்தை தேர்ந்தெடுங்க. ஏன்னா அதுதான் இதுக்கு சரியா இருக்கும். இப்ப இந்த ஸ்ட்ராபெரிகளை வெட்டிக்கலாம். இப்ப ஸ்ட்ராபெரிகளை வெட்டியாச்சு. நான் இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கிறேன். இப்ப நான் மாம்பழத்தையும் ஸ்ட்ராபெரியையும் வெட்டிட்டேன். இப்ப நான் கொஞ்சமா சர்க்கரையை இதுல சேர்த்துக்கிறேன். நான் இதுக்காக இங்க கரும்பு சர்க்கரையா எடுத்திருக்கேன். இங்க இதுல சாதாரண சர்க்கரையை கூட நீங்க சேர்க்கலாம். சர்க்கரை வேண்டானா நீங்க இதுல தேன் இல்லாட்டி வெள்ளத்தை கூட சேர்த்துக்கலாம். உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பால்லாம் சர்க்கரையை சேர்க்க போறதில்ல. இப்ப ரெண்டுலயும் 1.5 ஸ்பூனுக்கு சர்க்கரைய சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். சோ மாம்பழம் அப்புறம் ஸ்ட்ராபெரியில இருக்க அந்த புளிப்பு தன்மை வந்து சர்க்கரைய சீக்கிரமா கரைக்க உதவும். இப்ப நம்ம ஒரு ட்ரிங்க தயார் செய்ய போறதுனால இதுல ஒரு மில்க் பேஸ நம்ம செய்ய வேண்டிய நேரம். நான் இங்க 1 கப் பாலை எடுத்திருக்கேன். இது சாதாரண பால் தான். நான் டோன்டு பால் எல்லாம் எடுக்கல. ஆனா நீங்க குளிர்ந்த பால் இல்லாட்டி புது பால்னு எந்த பாலை வேணாலும் எடுத்துக்கலாம். இத கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆற வைக்கணும். 1 கப் குக்கிங் கிரீமை எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரெஷ் கிரீம்னு சொல்லுவாங்கல்ல, அதை தான் நான் எடுத்திருக்கேன். இப்ப பாலில ஃப்ளேவருக்காக நான் இன்னைக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்க போறேன். நீங்க எந்த எசன்ஸ வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்க மாம்பழத்தை வச்சு மட்டும் செஞ்சா கூடவே கொஞ்சம் ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாம்பழம் அப்புறம் ஏலக்காய் தூள் ரெண்டும் சேரும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இத ஸ்ட்ராபெரியில மட்டும் செய்றீங்கன்னா நீங்க இதுக்காக சாக்லேட் பாலை எடுத்துக்கலாம். சாக்லேட் அப்புறம் ஸ்ட்ராபெரி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் இத ரொம்ப சுலபமா வச்சுட்டேன். இப்ப பால் அதோட பழங்களும் தயாரா இருக்கு. இப்ப இத ஒன்னா சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் இதை இந்த சின்ன சின்ன கிளாஸ்ல தான் பரிமாற போறேன். இதோ இந்த மாதிரி. உங்களுக்கு வேணும்னா நீங்க இத பாட்டில்ல கூட பரிமாறிக்கலாம். உண்மையில நான் கொரியால இத குடிச்சப்ப முன்னாடி நாட்கள்ல கிடைக்கக்கூடிய பால் பாட்டில் இருக்குல்ல, அந்த மாதிரியே இருக்கிற பாட்டில்கள்ல தான் அவங்க இத கொடுத்தாங்க. இப்ப நான் இங்க இந்த ஸ்ட்ராபெரிகளை இந்த சர்க்கரை தண்ணி இருக்குல்ல அதோடயே நான் இதுல சேர்த்துக்கிறேன். இப்ப எல்லா ஸ்ட்ராபெரிகளையும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட இந்த கிளாஸோட பாதி வரைக்கும் இந்த ஸ்ட்ராபெரிகளால நிரப்பிக்கலாம். பொதுவா இது வந்து ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க். சோ பழங்களை சேர்க்கும் போது கஞ்சத்தனம் காட்டக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். இப்ப இந்த மாம்பழங்களை சேர்த்துக்கலாம். இப்ப இது பாலை சேர்க்க வேண்டிய நேரம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இந்த ட்ரிங்க ரொம்ப நேரம்லாம் வச்சிருக்க முடியாது. இப்ப செஞ்சுட்டு ஒரு 4 இல்லாட்டி 5 மணி நேரம் கழிச்சுட்டு இது குடிக்கிற மாதிரியோ இல்லாட்டி சூடான பால்ல பழங்களை சேர்த்துட்டு ஃப்ரீஸ் பண்ணி குடிக்கிற மாதிரியோ அப்படியெல்லாம் இதை பண்ண முடியாது. இதை ரொம்ப நேரம் வச்சிருந்தீங்கன்னா இந்த பழங்கள்ல புளிப்பு தன்மை இருக்கிறதுனால பால் வந்து சீக்கிரம் தெரிஞ்சிரும். சோ இது ஒரு குயிக் டெசர்ட் இல்லாட்டி ட்ரிங்க்னு கூட சொல்லலாம். ஆனா இது சீக்கிரமா இருக்கணும், அதுக்காக தான் சொல்றேன். இப்ப சிம்பிளான டெக்கரேஷனுக்காக நான் மாம்பழத்தையும் அப்புறம் ஸ்ட்ராபெரியையும் இந்த டூத் பிக்ல சுருகிட்டு அதை இங்க இப்படி வச்சுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு ரொம்ப சிம்பிளான மில்க் பீஸ் ட்ரிங்க், ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ மில்க். இந்த ஸ்ட்ராபெரி இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இத லேசா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கலாம். அப்புறம்
ரொம்ப நல்லா இருக்கு, லேசான இனிப்பு. நம்புங்க, சுவையா இருக்கு. ஹாஜி அலி ஜூஸ் சென்டர் கொரியாவை சுத்தி வந்த மாதிரி இருக்கு. இதுல 2 சுவையுமே இருக்கு.